வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. திரும்பி வாசிக்கிறேன். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் வாக்கு அதை வைத்தது. வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். அடுத்த வசனம். புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று வெரி வெரி பியூட்டிஃபுல். கவனிங்கள். நல்ல என்னுடைய ஆசை burden every time I sit in front of ஆண்டவர் உட்காரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் கொண்டு நீங்க எனக்கு தர வெளிப்பாடு ஜனங்களை போய் சேரும் போது அவர்கள் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். நான் சொல்லுகிறேன், திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனிநபரும் you cannot be the same. நீங்கள் இன்று இருப்பதை போல நாளை, இந்த மாதம் இருப்பதை போல அடுத்த மாதம், இந்த வருடம் இருப்பதை போல அடுத்த வருடம் இருக்க முடியாது. If you are the same, you have not beheld the glory of God. நீங்க நான் அதே போல தான் இருக்கேன், நான் அதே போல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க இன்னும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை பார்க்கவே இல்லை என்று அர்த்தம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கிற ஒவ்வொரு உள்ளமும் ஒவ்வொரு இல்லமும் ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு மறுரூபம் ஆக்கப்பட்டே ஆக வேண்டும். நல்ல பலமா கைதட்டி தேவனை மகிமை அற்புதமாய் சொல்றார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். யாருடைய மகிமை? எங்க இருக்கு அந்த மகிமை? சொல்லுங்க, எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல யார் பார்த்துருவோம். உங்களுக்குள்ள இருக்கிறது அந்த மகிமை, உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். அதை மாம்சமான யாரும் ஏகமாய் காண்பார்கள். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன்? அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போல அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது பூ உலர்ந்து பூ உதிரும் என்று சொல்றார். ஏன் ஆராதனை வேளை அவ்வளவு நேரம் பாடுகிறோம்? ஏன் ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசுங்கள், அந்நிய பாஷை பேசுங்கள் என்று சொல்லுகிறோம்? ஏன் எடுத்த உடனே 2 பாட்டு 3 பாட்டை பாடிட்டு அடுத்த பிரசங்கத்தை வச்சுட்டு டாக்டர் போக முடியாதா?